ஹாய் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளோட பெல்லி ஃபேட்டை வந்து எப்படி யோகா மூலியமாக ரெடியூஸ் பண்ணலாம், என்ன ஆசனாஸ்லாம் பண்ணால் ஃபேட் ரெடியூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆசனாஸ் வந்து என்ன பார்த்தீங்கன்னா, பவன முக்தாசனா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஆசனாஸ் வந்து ஸ்ட்ரெயிட்டாக 90 டிகிரியில் கால் நீட்டாக வச்சுட்டு அதுக்கப்புறம் பெண்ட் பண்ணி, ஸோ அதை வந்து உங்கள் கையால் அப்படியே நல்லா ப்ரெஸ் பண்ணி உங்கள் செஸ்ட்டுக்கிட்ட கொண்டு வரணும் அந்த காலை முட்டியை. அதுக்கப்புறம் வந்து உங்களோட நாசில், அதாவது உங்களோட நோஸ் வந்து கரெக்டாக அந்த நீஸில் போய் அப்படியே கரெக்ட் டச் ஆகிற மாதிரி இருக்கணும். ஸோ இந்த பொசிஷன் நீங்க பண்ணும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, தட் இஸ் எக்ஸல் பண்ணிட்டே உங்களோட ஹெட்டை வந்து லைட்டா அப்படியே ரைஸ் பண்ணி உங்களோட நீஸை வந்து உங்களோட நோஸ் கிட்ட நீங்க வந்து கொண்டுட்டு வரணும். ஸோ திஸ் இஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பவன முக்தாசனா. ஸோ இந்த ஆசனாஸ் நீங்க பண்ணும்போது என்ன நடக்கும்னா, அசிடிட்டி ப்ராப்ளம் இருக்கிறது சரியாகும், கைனகாலஜிக்கல் டிசீஸ் இருக்கும்போது அதுவும் சரியாகும், அதே மாதிரி அப்டாமினல் ஃபேட் ரெடியூஸ் ஆகும், ஹார்ட் டிசீஸ் ஏதாவது இருக்கு அப்படின்னு சொன்னாலும் இது வந்து கியூர் பண்ணி கொடுக்கும். ஓகேவா? ஸோ இது யாரெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெக்ஸ்ல பெயின் இருக்கிறவங்க இதை பண்ணக்கூடாது. அதே மாதிரி லெக்ல வந்து ஏதாவது பெயின் இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல அவங்களும் வந்து இதை பண்ணக்கூடாது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய ஆசனாஸ் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உத்தன படாசனா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இந்த ஆசனாஸ் வந்து ஃபுல்லா நீங்க வந்து கீழே படுத்துடணும். அப்படியே படுத்துட்டு உங்களோட ஹேண்ட்ஸ் வந்து உங்களோட பாம் வந்து ஃப்ளோரை ஃபேஸ் பண்ணி இருக்கணும், தரையை பார்த்த மாதிரி இருக்கணும். அதே மாதிரி உங்க லெக் வந்து லைட்டா அப்படியே ஒரு 30 டிகிரிக்கு நீங்க வந்து ரைஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இந்த ப்ராசஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ என்ன பெனிஃபிட்ஸ், தட் இஸ் டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கிறது, தட் இஸ் கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்கிறது எல்லாமே வந்து இது சரியாகும். அதே மாதிரி ப்ராப்பராக ஒரு ரிப்ரொடக்டிவ் ஆர்கன் வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகும். ஓகேவா? அட் த சேம் டைம் பிளட் சர்க்குலேஷன் அரௌண்ட் த பாடிஸ் ஆல்சோ வில் பி குட். ஓகே. அதே மாதிரி ஃபிளாட் லாஸ்க்கும் இந்த உட்டன படாசனா யூஸ் பண்ணுவாங்க. இது யாரெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பைனல்ல ப்ராப்ளம் இருக்கவங்க பண்ணக்கூடாது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்க்கக்கூடிய ஆசனாஸ் வந்து என்ன பார்த்தீங்கன்னா, சேது பந்தாசனா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இது வந்து கம்ப்ளீட்டாக உங்களோட நெக்கு ஷோல்டர் மட்டும் தான் கீழே இருக்கணும். உங்களோட செஸ்ட், உங்களோட ஹிப் எல்லாமே ரைஸ் பண்ணிருக்கணும். 2 ஹேண்ட்ஸ் வந்து கரெக்டாக காலை பிடிச்ச மாதிரி இருக்கணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய ஆசனாஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தட் இஸ் சுத்த படுகுஸ்தாசனா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஆசனாஸ் வந்து நம்மளோட லெக்கை வந்து கம்ப்ளீட்டா நம்ம ரைஸ் பண்ணி அப்படியே மெதுவா இன்ஹேல் பண்ணிட்டு எக்ஸல் பண்ணி கரெக்டா காலை வந்து லைட்டா அப்படியே தூக்கி எடுத்துட்டு போயிட்டு உங்களோட ஃபோர் ஹெட்ல வந்து நீங்க வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவீங்க. ஓகேவா? ஸோ இது நீங்க பண்ணும்போது என்ன ஆகும்னா, அந்த ஸ்டொமக்ல வந்து ஒரு கம்ப்ரெஷன் வந்து டேக்ஸ் பிளேஸ் ஆகும். ஓகே. ஸோ இது வந்து மெதுவா பண்ணலாம். ஸோ அப்படியே லைட்டா எடுத்துட்டு போயிட்டு நீங்க நெத்தில வைக்கிற மாதிரி இருக்கும், ஃபோர் ஹெட்ல வைக்கிற மாதிரி இருக்கும். திஸ் ஆசனாஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தட் இஸ் சுத்த பல்கோசனா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? லைக் திஸ். இது நம்ம 2 சைட்ஸ்மே 2 லெக்குமே நம்ம வந்து பண்ற மாதிரி இருக்கும். இத வந்து டெய்லி, ஸோ இந்த ஆசனாஸ் பண்ணும்போது 2 சைட்ஸ்மே நம்ம வந்து இப்ப பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இது ரெகுலராக நீங்கள் வந்து இந்த 4 ஆசனாஸ் ரெகுலராக பண்ணும்போது கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து ஃபேட் லாஸ் அப்படின்றது வந்து கண்டிப்பாக இருக்கும். ஓகேவா? ஸோ உங்களுக்கு நீஸில் ஏதாவது வந்து ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது இதை நீங்கள் வந்து ட்ரை பண்ணக்கூடாது. ஓகே. ஸோ மெதுவாக எக்ஸல் பண்ணிட்டு உங்களோட பாடி வந்து லிஃப்ட் பண்ணணும். அப்படியே எடுத்துட்டு வந்து உங்களோட நீக்கிட்டு உங்களோட ஃபோர் ஹெட்ல நீங்கள் வந்து பிளேஸ் பண்ணணும். ஓகே. ஸோ தீஸ் ஆர் தி 4 ஆசனாஸ். இந்த 4 ஆசனாஸ் இன்னும் நிறைய ஆசனாஸ் வந்து இருக்கு. இந்த 4 ஆசனாஸ் டெய்லியும் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா, கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து ஃபேட் லாஸ் இருக்கும். ஓகே. ஸோ வேறு ஏதாவது கொஷின்ஸ் இருக்கு, இல்லை வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா தாராளமாக நீங்கள் வந்து கால் பண்ணலாம். தேங்க்யூ.